முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை தமிழக அமைச்சரவை கூட்டம். அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் கூட்டம் என்பதால் முக்கியத்துவம் பெறுகிறது. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். 90 தொகுதிகள் கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாகவும் 90 தொகுதிகள் கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாகவும் தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருகிறது. ஆசிரியர்களின் கோரிக்கையை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மெரினா விமானப்படை சாகச நிகழ்ச்சியின் போது 5 பேர் உயிரிழந்ததற்கு தமிழக அரசை பொறுப்பேற்க வேண்டும். உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். இத்தகைய சூழல்களை எவ்வாறு கையாளுவது என்பதை அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கருத்து. திமுக அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனையாக மாறாமல் வேதனையாக மாறிவிட்டது. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா விமர்சனம். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் மக்கள் நலனை பேண வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் 5 ஏரிகளில் 32.19% நீர் இருப்பு. செம்பரம்பாக்கம் ஏரியில் 31.82%, புழல் ஏரியில் 62.8% நீர் இருப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.